பேசி கடைசியில் ஜனங்கள் எல்லாரும் அவரை விரட்டி அடித்து எங்கேயோ போய் ஒளிந்து கொண்டிருந்த எகிப்திலே போய் ஒளிந்து கொண்டிருந்த யெரொபெயாமை கொண்டு வந்து ராஜாவாக்கி கொண்டார்கள். 10 கோத்திரங்கள் இழந்து போனான் சாலமோனின் மகன் ரெகொபெயாம். ஆண்டவர் ஊழியத்துக்கு உங்களை அழைத்தவுடன் அதை போய் நண்பர்களிடத்திலே பேசாதீர்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஊழியத்துக்கு போகவா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் ஓய்வு நாள் பாடசாலையிலே கற்றுக் கொடுக்கவா? அங்கே ஊழியர் சொல்லுகிறார், ஓய்வு நாள் பாடசாலையிலே கற்றுக் கொடுக்க ஒரு அழைப்பு வருகிறது. அதை நீங்கள் போய் உங்கள் தோழிகளிடம் கேட்கும் போது அவர்கள் தங்களுடைய கண்ணோட்டத்தை தான் சொல்வார்கள். அவர்கள் சொல்வார்கள், பாஸ்டர் சண்டே ஸ்கூல் படித்துக் கொடுங்கள் என்று சொன்னவுடன் நீ பாய்ந்து கொண்டு போய் செய்யாதே, நீ கொஞ்சம் டிமாண்ட் காட்டு. நீ போய் இப்போ சண்டே ஸ்கூல் படித்து கொடுக்கிறேன் என்றால் அப்புறம் உனக்கு தேவையில்லாத பொறுப்புகளை எல்லாம் கொடுத்து பாஸ்டர் சொல்லுகிறபடி நீ ஆட வேண்டி வரும், தலைமைத்துவம் சொல்லுகிறபடி நீ ஆட வேண்டி வரும். வேதாகம கல்லூரி போவதற்கு ஆண்டவர் அழைத்து விட்டார். அதை நண்பர்களிடத்திலே போய் சொல்லாதீர்கள். நண்பர்கள் சொல்வார்கள், நீ பைபிள் ஸ்கூல் போவதை விட அது எப்பொழுது வேண்டுமானாலும் இப்பொழுது இன்டர்நெட் வழியாக படித்துக் கொள்ளலாம். இப்பொழுதுதான் 500 பிரசங்கம் 1000 பிரசங்கம் என்ற புத்தகம் வருகின்றன. இவற்றை வைத்து பிரசங்கம் பண்ணலாம். நீ பைபிள் ஸ்கூல்ல போய் 2, 3, 4 வருஷங்கள் நீ இந்த காலத்தை விரயம் செய்ய தேவையில்லை. அந்த காலத்துக்கு நீ ஹோட்டல் ஸ்கூல் போ, அல்லது லா ஸ்கூல் போ, அல்லது வேற ஏதாவது ஒரு வியாபாரத்தை செய், அப்புறம் ஒரு ஓரமாக ஊழியத்தையும் செய் என்று ஆலோசனை சொல்லுவார்கள். நான் என்ன சொல்லுகிறேன்? ஆலோசனை கேட்காதீர்கள், யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள் என்றா சொல்லுகிறேன்? இல்லை. ஆண்டவர் தெளிவாக உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்து விட்டால் அதை போய் மற்றவர்களிடம் உறுதி செய்ய வேண்டாம். இன்றைக்கு இன்னொரு பிரச்சனை, ரீகன்ஃபர்மேஷன் பிரச்சனை. ஆண்டவர் ஏதாவது சொன்ன பிறகு ரீகன்ஃபர்ம் பண்ணுகிற வரைக்கும் இருப்பார்கள். இப்ப பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய தந்தைக்கு சொல்லுகிறார், தந்தை தான் பிள்ளையான பகுதிக்கு கூட்டிக் கொண்டு போகிறார். இடையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகவில்லை, இடையிலே ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவில்லை. நான் பிறகு சொல்லுகிறேன் எப்பொழுது இனி ஆண்டவர் ஆபிரகாமோடு பேச விளைகிறார் என்று. ஆண்டவர் ஆபிரகாம் தப்பு பண்ணின பொழுது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பின்னாலே போய் நான் உனக்கு இதை சொல்லவில்லையே என்று அவர் சொல்லிக் கொண்டு தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அல்லது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயத்தை விட்டு நீங்கள் கீழ்ப்படியாமல் தூர ஓடிக்கொண்டிருந்தால் ஆண்டவர் பின்னாலே உங்களை துரத்தி கொண்டு வந்து, அடடா நான் இதை சொல்லவில்லையே, ஐயோ நீ தவறுதலாக பிள்ளையான வழியிலே போய் கொண்டிருக்கிறாயே, திருப்பு திருப்பு வா வா என்று சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார். ஊழியத்துக்கு வந்து விட்டால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து விட்டால் அவர் வழிகாட்டுவார், அதுவே. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நாம் தறிக்கட்டு திரியும் பொழுது நம்மை சரை வழிக்கு கொண்டு வர ஆண்டவர் அனாவசியமாக முனைய மாட்டார். சரியா? அப்போ தேராகுதான் ஆபிரகாமை கூட்டிக் கொண்டு ஆரான் வரை போகிறார். இப்ப நீங்கள் கேட்கலாம், இடத்துல நீங்கள் சொன்னீர்களே அந்த இடத்துக்கு ஒரு பெயர் இருக்கவில்லை, இவர்கள் தான் ஆரான் என்று வைத்தார்கள் என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆரான் மட்டும் போனார்கள் என்று. அப்போ அந்த இடத்துக்கு ஆரான் என்று ஏற்கனவே பெயர் இருந்தது தானே என்று. இல்லை அன்பானவர்களே, இந்த ஆதியாகமத்தை எழுதுகிறது மோசே. மோசே பிற்காலத்திலே எழுதுகிறார். மோசேக்கு தெரியும் இவர்கள் புறப்பட்டு போய் சேர்ந்த இடத்துக்கு பெயர் ஆரான் என்று. மோசேயினுடைய காலத்தில் அது ஆரான் என்று தானே சொல்லப்படுகிறது. கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார்கள் என்று மோசேக்கு தெரியும், ஆபிரகாமுக்கு தெரியாது. சரியா? பிற்காலத்திலே அந்த சம்பவம் தெரிந்த மோசே இவர்கள் கானான் போவதற்குத்தான் இவர்கள் புறப்பட்டார்கள் என்று தெரிகிறது. ஆனால் புறப்பட்ட நேரத்திலே அவர்களுக்கு அது தெரியாதே. இப்போ நான் இலங்கையிலே ஒரு சரித்திரத்தை நான் சொல்லுகிறேன். இலங்கைக்கு இந்தியாவிலே இருந்து ஒரு மன்னன், ஒரு இளவரசன் வந்தார், விஜயன் என்று சொல்லுகிறது. அவரோடு சேர்ந்து 40 நண்பர்களும் இந்தியாவிலிருந்து வட இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு இலங்கைக்கு வந்தார்கள். அந்நேரத்தில் இலங்கையிலே வாழ்ந்தவர்கள் யக்கர் நாகர் என்று சொல்லுகின்ற 2 ஜனக்கூட்டார் கூட்டத்தார். இந்த விஜயன் வந்து எங்கே இறங்கினாராம்? புத்தளத்தில். நன்றாக கவனிங்கள். இப்போ இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியாவிட்டால், இதை இந்தியர்கள் பார்த்து கொண்டிருந்தால் அல்லது வேறு தேசத்தவர்கள் பார்த்து கொண்டிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
வட இந்தியாவிலே இருந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு இளவரசனும் அவருடைய 40 நண்பர்களும் இலங்கைக்கு வந்து ஒரு இடத்திலே கரையிறங்கினார்கள். அந்த இடம் இன்றைக்கு புத்தளம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் வந்து இறங்கிய காலத்திலே அதற்கு புத்தளம் என்று பெயர் இல்லை. அதற்கு பிறகுதான் புத்தளம் என்று பெயர் அந்த இடத்துக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே இன்று நாம் அதை பேசும் பொழுது சொல்லுவோம், விஜயன் வந்து புத்தளத்திலே இறங்கினார் என்றால் இன்று எங்களுக்கு தெரியும் அவர் வந்து இறங்கிய இடத்துக்கு இப்பொழுது புத்தளம் என்று பெயர். அதுபோல மோசேக்கு தெரியும் ஆபிரகாம் ஊரை விட்டு போனது கானானை நோக்கி என்று. பழையான பக்கம் போயிருக்கலாம் மேலே, ஆனால் கானானுக்கு போவதற்கு தான் போனார்கள். ஆனால் அந்த அந்த நேரத்திலே ஆபிரகாமுக்கோ தேராவுக்கோ யாருக்குமே தெரியவில்லை இவர்கள் கானானுக்கு தான் போகிறார்கள் என்று. ஏனென்றால் ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லி இருக்கவில்லை. அவர்கள் போய் தங்கின ஒரு இடத்துக்கு ஆரான் என்று பெயர் வைத்தார்களே ஒழிய ஏற்கனவே அந்த இடத்துக்கு ஆரான் என்று பெயர் இருக்கவில்லை. அந்த ஆரான் தேராகனுடைய இறந்து போன மகனுடைய பெயர், அந்த பெயரை தேராக வைத்தார். சரியா? இனி 12வது அதிகாரத்துக்கு வருவோம். இப்போ உங்களுக்கு தெரியும் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கு. அதற்கு இவர் கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படிந்தது இவருடைய தந்தை, அதுவும் வேறொரு காரணத்துக்காக என்று. இந்த முதல் 3 வசனங்களை மறுபடி வாசிப்போம். 3வது வசனத்தின் கடைசி சொல்லை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த என்றார் என்பது தமிழிலே இப்படி வந்தாலும் அது உண்மையான எபிரேய மொழியிலே, இந்த வேதம் பழைய ஏற்பாடு ஆதியாகமம் எழுதப்பட்ட எபிரேய மொழியிலே என்று கூறியிருந்தார் என்றுதான் வருகிறது. ஆங்கில வேதாகமத்தை எடுத்தால் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இருக்கிறது. இந்த எல்லாவற்றிலும் இப்படி இருக்கிறது, The Lord had said to Abram. The Lord said to Abram என்றால் ஆண்டவர் சொன்னார். இப்படி எல்லாம் என்றார் என்று வர வேண்டும். ஆனால் இங்கே வந்து the Lord had said, had என்ற அந்த சொல் வருகிறது. had said என்றால் சொல்லி இருந்தார். புரிகிறதா? அப்ப எப்படி வர வேண்டும்? ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி இப்படி உன்னுடைய தேசத்தை எல்லாம் விட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருந்தார். எங்கே சொன்னார்? ஆபிரகாம் ஊர் என்கின்ற இடத்திலே கல்தேயா தேசத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லி இருந்தார். புரிகிறதா? 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இப்போ கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் எங்கிருந்து புறப்பட்டு போனான்? ஊர் என்ற தேசத்திலே இருந்தால். ஏன் ஊர் என்ற இடத்திலே இருந்து புறப்பட்டு போனது ஆபிரகாம் அல்ல, தேராக. அது 11ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்லுகிறது. இங்கே இவன் எங்கிருந்து புறப்பட்டு போகிறான்? ஆரானிலே இருந்து. கர்த்தர் ஊர் என்கின்ற தேசத்திலே சொல்லியிருந்த அந்த விஷயத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது சுமார் 30 வருஷங்களுக்கு பிறகு ஆரான் தேசத்திலே இருந்து, ஆரானிலே இருந்து புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். இப்போ பாருங்க, அதை உறுதிப்படுத்துகிறேன். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். அப்போ அவன் எங்கிருந்து புறப்பட்டு போனான்? ஆரானிலே இருந்து. ஆகவே கிறிஸ்தவர்களே கவனியுங்கள், ஆபிரகாம் ஊர் என்ற தேசத்தை விட்டு புறப்பட்டு போகவில்லை, ஆரான் என்ற இடத்தை விட்டு புறப்பட்டு போனான். ஆனால் ஊர் என்ற இடத்துல இருந்து புறப்பட்டு போனது அவனுடைய தந்தை. தந்தைக்கு மகனான அவன் தந்தை பின்னாலே போனான். புரிகிறதா? ஆகவே ஆரம்பத்திலேயே ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத இவன் ஏன் ஆண்டவரால் தெரிவு செய்யப்பட்டான்? வேறு யாரும் இல்லாதபடினாலா? பதில் பின்னால் வரும். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சகோதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய்
கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்து விட்டார்கள். இனி பாருங்கள், 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றித் திரிந்து சீகேம் என்னும் இடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். சமபூமி, அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்திலே இருந்தார்கள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, 7வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். இப்போ இவர்கள் எல்லாரும் வந்து விட்டார்கள். வந்து சீகேம் என்ற இடத்திலே வந்து விட்டார்கள். இந்த சீகேம் என்ற இடத்திலே வைத்துத்தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். அதுவரை ஆபிரகாமுக்கு தெரியாது நாம் ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு வந்து விட்டோம் என்று. இன்னும் அவன் ஆரானில் இருந்து புறப்பட்டு கொஞ்சம் மேற்கே போய் வடக்கே போய் அப்புறம் தெற்காக வந்தவன் இன்னும் பிரயாணமாய் போய்கொண்டிருக்கிற போது திடீரென ஆண்டவர் சொல்லுகிறார், ஓகே ஆபிரகாம், ஸ்டாப், நில், இந்த தேசத்தை நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். புரிகிறதா? அதாவது இதுதான் இடம், வந்து விட்டாய். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, எப்ப சொல்லுகிறார்? வந்து விட்டார். எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம். ஆனால் ஒன்றை கவனித்தீர்களா? அங்கே ஊர் தேசத்திலே ஆபிரகாம் இருந்த பொழுது ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினதுக்கு பிறகு இப்பொழுதுதான் ஆண்டவர் முதல் முறையாக ஆபிரகாமோடு பேசுகிறார். இடைப்பட்ட அந்த 30 வருஷ காலம் ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசவே இல்லை. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக ஒரு காரியத்தை செய்ய சொல்லி இருந்தால் அதை நீங்கள் செய்யும் வரை ஆண்டவர் உங்களோடு பேச மாட்டார். கீழ்ப்படியும் வரை ஆண்டவர் பேச மாட்டார். கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுவது போல இருந்தால் அது ஆண்டவர் அல்ல, ஒருவேளை பிசாசா இருக்கலாம் அல்லது மாம்சமா இருக்கலாம். ஆண்டவர் பேசுவதென்றால் நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். கீழ்ப்படுகிறது தான் பலியை விட உத்தமம். பலியை விட கீழ்ப்படிதல் உத்தமம். வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படுகிறவர்களோடு மாத்திரம் தான் ஆண்டவர் பேசுவார். ஆபிரகாமுடைய கதையில் இருந்து இது தெரிகிறது. இப்போ நடக்கிறது, ஆபிரகாமுக்கு எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம் வந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து விட்டேன். எத்தனை வருஷங்கள் போயிருந்தாலும் வந்து விட்டோம். அடேங்கப்பா, பெரிய சந்தோஷம். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பாத்தீங்களா? ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னவுடன் இதுதான் நான் உனக்கு உன் சந்ததிக்கு கொடுக்க போகின்ற தேசம் என்று அவன் சந்தோஷத்திலே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறார், ஆஹா, இப்போ நீ பாஸ்டரா இருக்கிறாயா, இதுதான் நீ செய்ய வேண்டிய ஊழியம், இதோ வந்து விட்டாய். நீ ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபல் ஆகிவிட்டாயா, இதுதான் உன்னுடைய ஊழியம். நீ சுவிசேஷகனாகி விட்டாயா, வந்து விட்டாய் இடத்துக்கு, இதுதான் உன்னுடைய ஊழியம். இதை நான் உனக்கு மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன், உன்னை மகிமைப்படுத்த போகிறேன், இதுதான் உன்னுடைய ஊழியம். சரியான இடத்துக்கு வா, வந்து விட்டாய் என்று சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த அனுபவம் எனக்கு இருக்கிறது அன்பானவர்களே. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய எனக்கு மிகவும் விருப்பம். ஆனால் கீழ்ப்படிய தெரியாது. அங்கும் இங்கும் அலைந்து உலகம் பூராவும் போய் கடைசியிலே இந்த பெல்வுட்டிலே இந்த இடத்துக்கு வந்த போது ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், தரிசனம் காட்டி சொன்னார், இதுதான் உன்னுடைய வேதாகம கல்லூரி நிறுவப்பட வேண்டிய இடம். ஒரு என்ன ஒரு மகிழ்ச்சி வந்தது தெரியும். ஒரு பயங்கர ஒரு இன்பம் அதில் இருக்கிறது. ஆகவே இந்த ஆபிரகாமுடைய உணர்வை ஓரளவு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மற்றது இன்னொன்று, இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவங்களுக்கு நான் இன்னொன்றை சொல்ல வேண்டும். நான் ஒரு மனோதத்துவ வைத்தியனும் கூட. அப்படி இருக்கும்போது மனோதத்துவ ரீதியாகவும் நான் நிறைய விஷயங்களை ஆராய்ந்திருக்கிறேன். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஆங்கிலத்தில் சொல்லுவோம், he must have been raving in ecstatic frenzy. அப்படி ஒரு அடக்க முடியாத ஒரு இன்ப நிலைக்கு அவன் தள்ளப்பட்டிருக்கும் அவனுடைய மனதில். அவன் பலிபீடத்தை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறான். அடுத்து என்ன செய்திருக்க வேண்டும் அன்பானவர்களே? இந்த தேசத்தை ஆண்டவர் கொடுக்கிறேன் என்று சொன்னால் இனி அவர் தன்னோடு வந்தவர்களை எல்லாம் அங்கே அவர் தங்க வைத்து கூடாரங்களை செய்து கட்டடங்களை நிறுவி அவர்கள் அங்கே ஆரானிலே அவர்கள் போய் குடியிருப்பதற்கு என்ன விதமான ஆயத்தங்களை செய்தார்களோ அந்த ஆயத்த
ஆயத்தங்களை இந்த சீகேமிலே இவர்கள் செய்திருக்க வேண்டும் அல்லவா? ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். ஞாபகம் இருக்கிறதா? பிற்காலத்திலே மோசேயினுடைய உதவியாளனாய் இருந்த யோசுவா தன்னுடைய கடைசி காலத்திலே ஜனங்களை எல்லாம் அழைத்து சொல்கிறாரே, நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள், நதிக்கு அப்புறத்திலே, அதாவது ஐபிராத்தின் நதிக்கு அப்புறத்திலே இருந்த உங்கள் தெய்வங்களை நீங்கள் வணங்கப் போகிறீர்களா, அல்லது இந்த தேசத்திலே இருக்கின்ற இந்த கானானியர்களுடைய தெய்வங்களை வணங்கப் போகிறீர்களா? நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், இல்லை இல்லை யோசுவா, நாங்களும் நம்முடைய கர்த்தரை தான் சேவிக்க போகிறோம் என்று சொன்னவுடன் அவர் அந்த இடத்திலே 12 கற்களை எடுத்து வைத்து இதை சாட்சிகளாக நிறுவுகிறேன் என்று சொல்கிறாரே, அது சீகேமிலே வைத்து செய்தார். ஏன் சீகேமிலே? சீகேமிலே தான் முதல் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், இதுதான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கப்பட போகின்ற தேசம் என்று. அதனால் சரி, இப்போ ஆபிரகாமுடைய கதைக்கு வருவோம். இங்கே ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சீகேமிலே தங்குவதற்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்க வேண்டும். ஆனால் மனுஷன் இன்னமும் திருந்தவில்லை. பாருங்கள் அடுத்த வசனம், 8வது வசனம். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து. இதுதான் ஏன் பெயர்ந்தான்? ஆண்டவர் சொல்லிவிட்டார், நீ இங்கே தான் இருக்க வேண்டும், இந்த தேசத்தை உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கிறேன் என்று. இனி ஏன் இவர் இங்கிருந்து பெயர்ந்து போக வேண்டும்? இவ்வளவு காலம் இவர் பெயர்ந்து போனார், பரவாயில்லை, விஷயம் தெரியாது. இப்போதான் ஆண்டவர் தரிசனமாகி சொல்லிவிட்டார், இதுதான் ஐயா நீ இருக்க வேண்டிய இடம் என்று. இனி ஏன் இவர் பெயர வேண்டும்? இதுதான் இன்றைக்கு நிறைய பேர் விடுகிற தவறு. ஆண்டவர் சொன்ன பிறகு அவர்கள் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு பெயர்ந்து போவார். இவர் ஏன் பெயர்ந்தார் என்று நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து, 8ஆம் வசனம், பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய். பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னும் பெத்தேல், அது பெத்தேல் அல்ல, இந்த இடத்துக்கு முன்பு லூஸ் என்று பெயர். ஆனால் ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபு தான் அந்த இடத்துக்கு பிற்காலத்திலே பெத்தேல் என்று பெயர் வைக்கிறார். ஆகவே இதிலேயும் நிறுவனமாகிறது, இந்த பெத்தேல் என்று அந்த இடம் அந்த நேரத்திலே ஆபிரகாமுடைய காலத்திலே அழைக்கப்படவில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. பெத்தேல் என்று அந்த இடத்துக்கு பெயர் வைத்தது யாக்கோபு என்று பிற்காலத்தில். இன்னும் யாக்கோபு பிறக்கவே இல்லை, இது ஆபிரகாமுடைய காலம். பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய். எங்க போறார்? மலைக்கு. முதல்ல என்ன பார்த்தோம்? மோரே எனும், 6வது வசனம், மோரே எனும் சமபூமி. சீகேமிலே இருக்கின்ற மொஹே என்கின்ற ஒரு பெரிய மரம் விருட்சம் இருந்தது. அந்த சமபூமியிலே வைத்துதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ இங்கே இரு, இதுதான் உன்னுடைய சந்ததிக்கு நான் கொடுக்கிற இடம் என்று. ஆனால் இப்போ அந்த சமபூமியிலிருந்து இவர் எங்கே போகிறாராம்? பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டார். அப்புறம் மிகுதியை நாங்கள் இன்னும் கொஞ்சத்தில் வாசிப்போம். இவர் எங்கே போகிறார்? மலைக்கு போகிறார். எங்கே இருந்து? சமபூமியிலே இருந்து. ஏன் போனார்? இப்ப விளங்குதான். சமபூமியிலே வெப்பம் அதிகம், வியர்வை அதிகம். சமபூமியிலே வாழுகின்ற சூழ்நிலையை விட மலை பாங்கான பிரதேசத்துக்கு போனால் குளிராக இருக்கும், வெப்பம் குறைவாக இருக்கும், வியர்வை குறைவாக இருக்கும். இரவிலே காற்றை விசிறி உறங்குவதை விட மலை தேசத்திலே போனால் நன்றாக போர்த்தி கொண்டு தூங்கலாம், உறங்கலாம். இப்போ நாங்கள் வாழ்கின்ற இந்த பெல்வுட் இருக்கிறது, இது ஒரு மலைப்பாங்கான பிரதேசம். கொழும்பை விட கண்டி உயரத்தில் இருக்கிறது. இது கண்டியை விட இன்னும் 500 அடி மேலே இருக்கிறது. அப்படி ஒரு இன்பமான ஒரு காலநிலை இங்கே. இரவிலே நன்றாக இந்த குயில்ட் எல்லாம் போர்த்தி கொண்டுதான் படுக்கிறோம். பெரிய கம்பளி போர்வைகள் போர்த்தி கொண்டு உறங்குகிறோம். இங்கே அருமையாக இருக்கும், அனாவசியமாக வியர்க்காது. இங்கே வியர்க்க வேண்டும் என்றால் ஓட வேண்டும் அல்லது விளையாட வேண்டும், அப்பொழுதுதான் கொஞ்சம் வியர்க்கும். இங்கே நன்றாக விவசாயம் செய்யலாம், மலை பிரதேசம். இங்கே கேரட், லீக்ஸ், கிழங்கு என்று விவசாயம் செய்யலாம். இங்கு நன்றாக மாடு வளர்க்கலாம், புல் எல்லாம் இருக்கின்றது. தாழ்நிலங்களை விட, சமபூமியை விட மலை தேசம் அழகானது,
நீர்வீழ்ச்சிகள் இருக்கின்றன, நல்ல பனியெல்லாம் வரும், மேகங்கள் மலையோடு மோதும் காட்சி அருமையானது. ஆகா, எல்லா விதத்திலும் இந்த மலை தேசத்திலே வாழுவது, மலை தேசத்திலே வாழுகின்ற ஒருவனாக சொல்லுகிறேன், இன்பமோ இன்பம், அப்படி ஒரு இன்பம். இதற்காகத்தான் ஆபிரகாம் சமபூமியில் இருந்து போகிறார். ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் Abraham was seeking for a comfort zone. தன்னுடைய இன்பத்தை, தன்னுடைய சுகத்தை நாடி மலைக்கு போகிறார். இன்றைக்கு இதுதான் நடக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையிலே. ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ சுவிசேஷ ஊழியத்தை செய், இதுதான் நான் உனக்கு தருகிற ஊழியம் என்று கொஞ்ச காலம் போனால் இவர் சபை நடத்தி கொண்டிருப்பார். இவாஞ்சலிஸ்ட் சபை நடத்துகிறார். ஏன்? சபை நடத்தும் போது அது மலையிலே வாழ்வது போல. வெளியே போய் திட்டு வாங்க தேவையில்லை, ஏச்சு வாங்க தேவையில்லை, அடி வாங்க தேவையில்லை, சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டு திரிய தேவையில்லை. அழகாக ஒரு சபையை நடத்தி கொண்டு இருக்கலாம். பிழையான இடத்திலே போய் கொண்டிருப்பார். ஏன்? தனக்கு வசதி வேண்டும் என்று. ஆனால் இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல சுவிசேஷமாக அழைக்கப்பட்டவனுக்கு மேய்ப்பனுடைய ஊழியம் பச்சையாக கவர்ச்சியாக தெரியும். அதே போல மேய்ப்பனாக ஊழியம் செய்கிறவருக்கு சுவிசேஷ ஊழியம் செய்கிறது பச்சையாக கவர்ச்சியாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை. ஆகவே மேய்ப்பனாக அழைக்கப்பட்டவர் சுவிசேஷ ஊழியம் செய்து கொண்டிருப்பார். ஏன்? அது அவருக்கு வசதி. பாஸ்டர் ஊழியம், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவருக்கு மலை. சுவிசேஷ ஊழியம், பாஸ்டர் ஊழியம் செய்கிறவருக்கு மலை. இப்போ இவர்கள் பார்க்கிறார்கள் என்னை போன்ற ஒரு மனிதன். ஐயோ, பாஸ்டர் சுரேஷ் பைபிள் காலேஜ் நடத்துகிறார், என்ன அருமையான ஊழியம். ஒவ்வொரு வருஷமும் பட்டம் வாங்கி கொண்டு சில பேர் ஊழியத்துக்கு போகிறார்கள், எத்தனை இன்பம் என்று இந்த பாஸ்டர் ஊழியம் செய்கிறவர்களும் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களும் வேதாகம கல்லூரி தொடங்கி விடுவார்கள். அப்புறம் தான் அவர்களுக்கு தெரியும், மாட்டே இந்த ஒவ்வொரு மனுஷனை எடுத்து அவனை ஒரு ஊழியக்காரனாக உருவாக்குவதற்கு இந்த பாஸ்டர் சுரேஷ் எத்தனை ததுங்கினத்துவம் போட வேண்டி இருக்கிறது, எத்தனை போராட்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று. வேதாகம கல்லூரி தொடங்குவதற்கு உங்களுக்கு அழைப்பு இருந்தால் மாத்திரம் செய்யுங்கள். அந்த ஊழியத்தை செய்கிற ஒருவராக நான் சொல்லுகிறேன். மகா பயங்கரமான ஒரு ஊழியம் இந்த பைபிள் காலேஜ் நடத்துகிற ஊழியம். அது தெரியாது, பாஸ்டராக இருப்பவர்களுக்கு இது தெரியாது. மலையை நோக்கி போனார் வசதியாக வாழ்வதற்கு. அப்போ அவருக்கு ஒரு குற்றுணர்வு வந்திருக்க வேண்டும் அல்லவா அன்பானவர்களே? அடே, ஆண்டவர் சொன்னார் என்னை அங்கே இருக்க சொல்லி அல்லவா, அந்த தேசத்தை அல்லவா, கீழே தாழ் நிலத்தை, அந்த சமபூமியை அல்லவா ஆண்டவர் எனக்கு தருகிறேன் என்று சொன்னார். நான் பிழையான இடத்துக்கு வந்து விட்டேனே என்ற ஒரு குற்ற உணர்வு அவருக்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா? வரவில்லை, வந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஏன் தெரியவில்லை தெரியுமா? அதே வசனத்திலே இறுதி பகுதியிலே இருக்கிறது, அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இதுதான் ரகசியம். ஏன் அவருக்கு குற்ற உணர்வு வரவில்லையா? இவர் அங்கேயும் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். You do the right thing at the wrong place. சரியான வேலையை பிழையான இடத்திலே செய்கிறார். கீழே அங்கே சீகேமிலே அவர் கர்த்தருக்கு, தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டினார் அல்லவா? அதே போல இந்த மலைக்கு வந்த பிறகும் இவர் கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி இவர் கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறபடினால் அது இவருடைய குற்ற உணர்வை மறைத்து போடுகிறது. இதற்கு உதாரணங்கள் சொல்லட்டுமா அன்பானவர்களே? இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் பிழையான இடத்திலே போய் இருந்து கொண்டு சரியான வேலையை செய்கிறார்கள். இப்போ நான் இலங்கையிலே வேதாகம கல்லூரி நடத்துகிறேன். இலங்கையிலே வேதாகம கல்லூரி நடத்தும் போது அதில் இருக்கிற பிரச்சனை படுபயங்கரமான பிரச்சனை. அரசாங்கம் என்னை விரட்டுகிறது, எனக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டுகளை போட்டு வழக்கு இருக்கிறது, என்னை கொலை செய்வதற்கு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுக்கப்பட்டு ஜனங்கள் என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஏராளமான பிரச்சனை. இதை விட லேசான ஒரு வேலை என்ன தெரியுமா? நான் வாழ்ந்து, நான் படித்து, நான் நன்கு பரிச்சயமான ஒரு நாடு தான் இங்கிலாந்து.
இப்போ நான் இங்கிலாந்துக்கு போனால், என்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு இங்கிலாந்துக்கு போனால், அங்கே ஒரு வேதாகம கல்லூரி தொடங்கலாம். அங்கே இருக்கிற நிறைய ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், சுரேஷ் நீ கற்றுக் கொடுத்தால் நாங்கள் படிக்க விருப்பம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் அங்கே ஒரு வேதாகம கல்லூரியை தொடங்கி எனக்கு ஒரு பெரிய கட்டிடத்தையும் காட்டினார்கள். வேல்ஸில் இருக்கிறது ஹலாண்டோக்லன் என்ற ஹலாண்டினோ என்ற இடத்துல ஒரு பெரிய ஒரு கட்டிடம், அருமையான ஒரு கட்டிடம். சொந்தமாக அல்ல, வாடகை எவ்வளவு தெரியுமா? ஒரு மாதத்துக்கு 6 பவுண்ட். எனக்கு நான் கட்ட வேண்டியது ஒரு மாதத்துக்கு 6 பவுண்ட். பிரம்மாண்டமான ஒரு 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 மெடீவல் சர்ச் பில்டிங். இதிலே ஒரு வேதாகம கல்லூரியை நடத்துங்கள், நாங்கள் எல்லா ஒத்தாசைகளையும் புரிகிறோம் என்றெல்லாம் எனக்கு சொன்னார்கள். அப்போ நான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் அழகாக ஒரு வேதாகம கல்லூரியை தொடங்கி எனக்கு நடத்தி கொண்டிருக்கலாம். எனக்கு குற்ற உணர்வு வராது. ஏன் வராது? வேதாகம கல்லூரி தானே நடத்துகிறேன், அதுதானே என்னுடைய ஊழியம். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னது நீ இங்கே அதை செய், இலங்கையிலே அதை செய். ஆனால் இங்கே செய்வதை விட மிகவும் இலகு இங்கிலாந்திலே செய்வது, வேல்ஸிலே, யூகேயிலே. இப்படித்தான் அன்பானவர்களே இன்றைக்கு நிறைய பேர் சரியானதை பிழையான இடத்திலே செய்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் வசதிகள். அதற்காக நான் சொல்லவில்லை இங்கிலாந்திலே வேதாகம கல்லூரி ஒரு தமிழன் நடத்தக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. அந்த அழைப்பு உங்களுக்கு இருந்தால் செய்யுங்கள். அந்த அழைப்பு எனக்கு இல்லை, இனி வருமோ எனக்கு தெரியாது. ஆனால் இல்லாத போது நான் அதை செய்தால் அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல. நான் வசதிக்காகத்தான் அதை செய்கிறேன். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களில் அநேகர் ஆண்டவர் உங்களை கொண்டு போய் நோர்வேயிலேயோ, டென்மார்க்கிலேயோ, ஜெர்மனியிலேயோ, ஹாலண்டிலேயோ, சுவிட்சர்லாண்டிலேயோ, இங்கிலாந்திலேயோ, அமெரிக்காவிலேயோ, கனடாவிலேயோ, பிரான்சிலேயோ, இத்தாலியிலேயோ வைத்திருக்கிறார், அல்லது மத்திய கிழக்கு நாடோடிலே உங்களை வைத்திருக்கிறார். அது வேறு. ஆனால் இன்றைக்கு அப்படி ஆண்டவர் கொண்டு போய் வைக்காமல் தங்கள் வசதிக்காக போய் அந்த நாடுகளிலே இருந்து கொண்டு ஊழியத்தை செய்கிறோம் என்ற திருப்தியிலே வாழுகின்றவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்களும் உங்களில் சில பேர் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்லும் போது கொஞ்சம் குத்தம், என் மேல் ஒரு கோபமும் வரும். என்ன சொல்லுகிறோம்? ஏன் குற்றவாளி வரமாட்டேன் என்கிறது தெரியுமா? சரியானதை அல்லவா செய்கிறோம். எனக்கு தெரியும் நிறைய பேர் நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக, வசதிகளுக்காக இப்படி இடம் பெயர்ந்து போய் சரியானதை செய்து கொண்டிருக்கின்றதால் குற்ற உணர்வு இல்லாமல் இருப்பார்கள். ஆண்டவரால் அழைக்கப்பட்டு போனவர்களுக்கு நான் இதை சொல்லவில்லை, தயவு செய்து தவறாய் நினைக்க வேண்டாம். சில பேரை சொல்கிறேன், ஆபிரகாமை போல சில பேர் இப்படி செய்கிறார்கள். இன்னொன்று சொல்லலாம், வேதம் என்ன சொல்லுகிறது? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல நீயும் விட்டு விடாதிருப்பாயாக. எபிரேயர் 10:25. இன்றைக்கு சில பேர் சபைக்கு போக மாட்டார்கள். இப்போ சபைக்கு போக முடியாதபடி ஒரு வியாதி இருக்கிறது, கட்டளை விட்டு இறங்க முடியவில்லை, அல்லது வெளியிறங்கி சபைக்கு போக வழி இல்லை, இப்படி காரணம் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் சில பேர் வேலை காரணமாகவோ அல்லது வேற ஏதாவது ஒரு காரணத்தினால், வேலை என்று வைத்துக் கொள்வோமே, ஞாயிற்றுக்கிழமை இவர்களுக்கு வேலைக்கு போகாமல் இருக்க முடிந்தும் வேலைக்கு போனால் 2 மடங்கு சம்பளம் அல்லது வேற ஏதாவது நன்மைகள் இருக்கின்றன என்று இவர்கள் ஆராதனைக்கு போகாமல் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. அல்லது நம்முடைய வீட்டுக்கு வராத விருந்தாளி வந்திருக்கிறார், ரட்சிக்கப்படாத உறவினர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னொரு நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், இவர்களை விட்டுவிட்டு நாங்கள் ஆராதனைக்கு போவது அவ்வளவு மரியாதை இல்லை. ஆகவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகாமல் இவர்களோடு இருப்போம், இருந்து இவர்களோடு நண்பர்களாகி இவர்களை திருப்திப்படுத்தினால் ஒருவேளை அதனாலேயே இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் சந்தர்ப்பம் உண்டு தானே என்று இந்த என்னுடைய பாஷையிலே இந்த புல்டா போண்டா கஞ்சா கப்சா என்று சொல்வேன் அடிக்கடி. இப்படி சொல்லுகின்ற விசுவாசிகள் இருக்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு குற்ற உணர்வு வராமல் இருப்பதற்கு இவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஒரு MP4 பிளேயரை அல்லது ஒரு MP3 பிளேயரை அல்லது ஒரு வாக்மனை எடுத்து
காதலை அடித்துக் கொண்டு இவர்கள் பிரசங்கம் கேட்டுக்கொண்டு வேலை செய்வார்கள். அல்லது ஒரு ஆராதனை கீத சிடியை போட்டுக்கொண்டு ஆண்டவருடைய காரியத்தை தானே செய்கிறார்கள். அந்நிய பாஷை பேசிக்கொண்டே வேலை செய்வது. அப்போ என்ன, நான் ஆண்டவருடைய சிந்தனையிலே தான் இருந்தேன், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தேன். எல்லாரும் சபையிலே ஆராதிக்கிறார்கள், நான் வேலையை செய்து கொண்டு ஆராதித்துக் கொண்டே வேலை செய்தேன். இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு கிறிஸ்தவ நிகழ்ச்சி தொலைக்காட்சியிலே பார்ப்போம், ஒரு பிரசங்க சிடியை போட்டு, அல்லது ஹோலி காட், லிவிங் காட் என்று நம்முடைய கிறிஸ்தவ நிகழ்ச்சிகள் இருக்கின்றன. ஆங்கில நிகழ்ச்சிகள் காட் டிவி, சர்ச் சேனல், பிளெஸிங் டிவி, அல்லது தமிழில் இருக்கின்ற ஏஞ்சல் டிவி, ரெயின்போ டிவி. இந்த டிவிகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிகள், கர்த்தருடைய நிகழ்ச்சிகள் நமக்கு நம்முடைய வீட்டு முன் அறை வரை வந்து கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆராதனையும் எங்களுக்கு கொடுக்கின்றன. ஆனால் இதை காரணமாய் வைத்துக் கொண்டு தங்களுக்கு வர வேண்டிய குற்ற உணர்வை மறைத்து போடுவார்கள். சரி, இன்றைக்கு நான் சபைக்கு போகாவிட்டாலும் இந்த தொலைக்காட்சி வழியாக நான் ஒரு வார்த்தையை கேட்டேன், ஒரு ஆராதனையை பார்த்தேன். இப்போ சில ஆங்கில தொலைக்காட்சிகளிலும் சரி, தமிழ் தொலைக்காட்சிகளிலும் சரி, சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளை அப்படியே லைவாக நேரடி ஒளிபரப்பாக நமக்கு ஒளிபரப்பார்கள். அப்போ அதை போட்டு அதிலே கலந்து கொள்கிறோமே என்கின்ற ஒரு நிலை. இப்போ இது தவறல்ல. ஆனால் இவர்கள் இந்த நல்ல காரியத்தை தங்களுடைய தவறை மூடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை, இன்னொரு பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை ஆராதனை செய்தது தவறா? இல்லையே. ஆனால் அதை அவர் எங்கே செய்கிறார்? இந்த மலையிலே பிள்ளையான இடத்துல போய் வைத்துக் கொண்டு செய்கிறார். ஆகவே அவருக்கு குற்ற உணர்வு வரமாட்டேன். இப்ப இவரால் நிற்க முடியவில்லை, ஒரு இடத்துல இருக்க முடியவில்லை. வடக்கில் இருந்து, ஆரானில் இருந்து தெற்கு நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். வந்தார் சீகேமுக்கு. ஆண்டவர் சொன்னார், இங்கே இரு என்று. அவரால் இருக்க முடியவில்லை, மலைக்கு ஏறினார், அதுவும் இன்னும் கொஞ்சம் தெற்காக. இப்போ அங்கேயும் இவருக்கு போர் அடித்து விட்டது. சபைக்கு போகாமல் சிடியிலே, வாக்மனிலே, MP4 பிரசங்கமும் ஆராதனை பாட்டும் கேட்கின்றவர்கள் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை இதை செய்ய போகிறார்கள்? கொஞ்ச காலத்தில் அதுவும் போர் அடித்து போய் அது தேவையில்லை என்று அவர்கள் வேலை செய்ய தொடங்கிவிடுவார்கள். தொலைக்காட்சி பார்ப்பவர்களும் அப்படித்தான். கிறிஸ்தவ தொலைக்காட்சியை பார்ப்பவர்களும் ஆராதனைக்கு போகாமல் அதற்கு பதிலாக எவ்வளவு காலத்துக்கு தான் பார்த்து கொண்டிருக்க போகிறார்கள்? வந்த விருந்தாளி சினிமா படம் போட்டு பார்த்து கொண்டிருந்தால் நாங்கள் என்ன செய்வது? இவர்களுக்கு துணையாக இங்கே உட்கார வேண்டும். இவர்களும் உட்கார்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு பதிலாக தொலைக்காட்சி, கிறிஸ்தவ தொலைக்காட்சி பார்த்தவர்கள் இப்போ சினிமா படம் பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். அதுதான் இவருக்கும் நடந்தது. 9வது வசனம் சொல்லுகிறது, அதில் பின் ஆபிரகாம் புறப்பட்டு தெற்கே பிரயாணம் பண்ணிக்கொண்டு போனார். பாத்தீங்களா, இவர் இன்னும் நிற்கிறார் ஒரு இடத்துக்கு. சீகேமிலேயே ஆண்டவர் சொல்லிவிட்டார், மகனே இதுதான் உனக்கு கிடைக்கிற இடம், இதுதான் உன் சந்ததிக்கு கிடைக்கிற இடம். சரி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, எல்லாம் பலிபீடம் கட்டி ஆண்டவரை ஆராதித்து விட்டு அங்கே இருந்து தொடர்ந்து போகிறார். எங்கே போகிறார்? மலைக்கு போகிறார், கூலான இடத்துக்கு போகிறார். அங்கேயும் பலிபீடம் கட்டி எல்லாம் பண்ண பிறகு இவருக்கு இங்கேயும் போர் அடித்து விட்டது. இங்கே இன்னும் கொஞ்சம் போவோம். தெற்கே போனவர் நெகேவ் என்ற ஒரு பிரதேசத்துக்கு வந்து விட்டார். இது கானான் தேசம் அல்ல. கானானுக்கு தெற்காக, அராபியாவுக்கு வடக்காக இருக்கின்ற ஒரு பகுதி நெகேவ் என்ற ஆங்கில வேதாகமத்திலே அது தெளிவாக இருக்கிறது. Verse 9 of chapter 12 in Genesis. Then Abram set out and continued toward the Negev. New International Version. எபிரேய வேதத்தில் அப்படி சொல்லுகிறது. எபிரேய மொழியிலே நெகேவுக்கு போனார். நெகேவ் எங்கே இருக்கிறது? கானான் தேசத்துக்கு வெளியே. மேலே இருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு, அல்லது ஆண்டவர் சொன்ன நான் உனக்கு காண்பிக்கும் தேசம் என்று சொன்ன தேசத்துக்கு வந்தவர் கீழ் வாசல் வழியாக, பின் வழியாக வெளியேறிவிட்டார். ஓரிடத்துல இருக்க முடியாமல் கோயில் மாடுகளை போல அலைந்து 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 திரிகின்றவர்கள் சீக்கிரம் தேவராஜ்யத்தை விட்டு வெளியே போய்விடுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு சில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சபையிலே இருக்க பிடிக்காது. பல காரணங்கள்.
ஒரே முகத்தை பார்த்து கொண்டிருக்க முடியுமா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரே விதமான ஆராதனை எங்களுக்கு பிடிக்கிறது இல்லையே. ஒரே விதமான விசுவாசிகள், ஒரே ஸ்டைல். அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தேவைப்படுகிறது. இப்போதான் உலகத்திலே எந்த நாட்டுக்கு போனாலும் வித்தியாசமான ஊழியக்காரர்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதே. அப்போ எந்த ஒரு சபையிலும் யாராவது வித்தியாசமான விசேஷ ஊழியக்காரர்கள் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றபடினா, இன்றைக்கு சில விசுவாசிகள் எங்கே விசேஷ பிரசங்கிமார் வருகிறார்களோ அங்கே மாத்திரமே போவார்கள். தெரியுமா? ஆனா என்ற ஒரு சபையிலே ஒரு ஞாயிற்றுக்கிழமை, ஆவண்ணா சபையிலே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. ஏன்? அங்கே வேறொரு விசேஷ பிரசங்கி வந்திருக்கிறார். மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை ஈனா என்ற சபை, நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஈயன்னா சபை. எப்படி என்று இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வித்தியாசமான சபைகளிலே போய் பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய திருப்தி. ஏன்? அவர்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விருந்து ஒரு மனுஷனுக்கு வளர முடியாது. ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டால் குழந்தைக்கு மிகவும் பிரியமா இருக்கும் சாக்லேட் சாப்பிடுவது. சாக்லேட் அல்லது இனிப்பு பண்டங்கள் சாப்பிடுவது குழந்தைகளுக்கு மிகவும் பிரியம். ஆனால் இந்த சாக்லேட் கொடுக்கின்ற மாமாமார் இருக்கிறார்களே, மாமா வருகிறார் வீட்டுக்கு, மாமா என்ன செய்வார்? தோப்பு பப்பா சாக்லேட் என்று சாக்லேட் கொடுப்பார். இன்னொரு மாமா வந்தால் அந்த இன்னொரு மாமாவும் சாக்லேட் கொடுப்பார். சரியா? அப்புறம் ஒரு மாமி வரும். மாமி என்ன வாங்கி கொண்டு வரும் குழந்தைக்கு? அதுவும் சாக்லேட் வாங்கி கொண்டு வரும், அல்லது பிஸ்கட் வாங்கி கொண்டு வரும். மாமா சாக்லேட், மாமி பிஸ்கட், இன்னும் ஒரு மாமி கெட்டோ, இன்னும் ஒரு சித்தி சாக்லேட். இப்படி மாமா மாறும், மாமி மாறும், சித்தி மாறும், அங்கிள் மாறும், ஆண்டி மாறும். மாத்திரம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தால் இந்த பிள்ளை சாக்லேட்டிலேயும் பிஸ்கட்டிலேயும் கெட்டோவிலேயும் தான் வளரும். இந்த பிள்ளைக்கு தேவையான போஷாக்கு நிறைந்த ஆகாரத்தை கொடுப்பவர் மாமா மாமி அல்ல, அம்மா அப்பா. அம்மா அதுதான் சபை. இப்படி நான் குறிப்பிட்டபடி கண்ட சபைகளுக்கும் போய்கொண்டிருக்கிறவர்கள் வெறும் சாக்லேட் தீனி, வெறும் இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு வளர்கிறவர்கள். இவர்கள் வளர மாட்டார்கள், வியாதி தான் வரும். இன்றைக்கு நிறைய பேர்களுடைய வாழ்க்கைகளுக்குள்ளே ஆவிக்குரிய கொலஸ்ட்ரால் வந்திருக்கிறது, ஆவிக்குரிய சுகர் டயபெட்டிஸ் வந்திருக்கிறது, ஆவிக்குரிய வியாதிகள் வந்திருக்கின்றன. இதற்கு காரணம் இவர்கள் ஒரு இடத்துல இருந்து வளர மாட்டார்கள். ஆனால் பெரிய பேர் எனக்கு எல்லா மாமாரையும் மாமிமாரையும் தெரியும், எனக்கு எல்லா ஊழியர்களையும் தெரியும். ஏன்? கண்ட எல்லா ஊழியர்களுக்கும் போய் தலையை கொடுப்பது. நீ என்னை ஆசீர்வதி, நீ எனக்கு சாக்லேட் தா, நீ எனக்கு ஜெபி, நீ எனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லு, நீ எனக்கு பிஸ்கட் தா, நீ எனக்கு கேக் தா. இது கூட நண்பர்களே, அவ்வப்போது ஒரு சாக்லேட், ஒரு பிஸ்கட், ஒரு கேட்டோ, ஒரு பிரியாணி தேவைதான். அதற்காக இதுவே வாழ்க்கையாக இருந்தால் வளர மாட்டார்கள். ஆபிரகாமுக்கு பாருங்கள், ஒரு இடத்துல இருக்க முடியவில்லை. அவன் என்ன செய்கிறான்? கடைசியிலே தெற்கே நெகேவுக்கு வந்து விட்டான். இப்படி சபை வழியாக கோயில் மாடுகளை போல அடைந்து கொண்டிருக்கின்ற விசுவாசிகள் திடீரென பார்த்தால் தேவராஜ்யத்தை விட்டே வெளியே போய்விடுவார்கள். ஏனென்றால் இங்க பாருங்க, ஒரு சபைக்கு போய் கொண்டிருக்கின்ற விசுவாசிக்கு அந்த ஒரு சபையின் குறைத்தான் தெரியும். ஊர்பட்ட சபைகளுக்கு போய் கொண்டிருக்கின்ற விசுவாசிக்கு எல்லா சபைகளிலும் இருக்கின்ற குறை தெரியும். கடைசியிலே கிறிஸ்தவம் என்றாலே குறைதான். உருப்படியான ஒரு பாஸ்டர் இந்த உலகத்திலேயே இல்லை, ஒரு கிறிஸ்தவனும் நல்லவன் இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்து இனி நான் சர்ச்சுக்கே போக மாட்டேன், எந்த சபையும் எனக்கு வேண்டாம், எந்த பாஸ்டரும் எனக்கு வேண்டாம், பாஸ்டர்மார் எல்லாம் கள்ளர்கள், கிறிஸ்தவன் எல்லாம் போய்க்காரன் என்று சொல்லி வீட்டுக்காக இருந்து விடுவார்கள். இப்படி சபைகளுக்கெல்லாம் போய் அப்புறம் இந்த சத்தியத்தை நீங்கள்
நீங்கள் கண்டுபிடிக்க தேவையில்லை அன்பானவர்களே. வேதம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? மனுஷர்களிலே ஒருவனும் நல்லவன் இல்லை. ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், தேவனை தவிர ஒருவனும் நல்லவன் இல்லை. ஆகவே ரெவரண்ட், டாக்டர், இவாஞ்சலிஸ்ட், ப்ராஃபட், சோ அண்ட் சோ என்று யார் வந்தாலும் வேதத்தின்படி தெரிந்து கொள்ளுங்கள், அவர் நல்லவர் அல்ல என்று. ஐயோ போஸ்டர் சுரேஷ் அவருக்கு வரம் இருக்கிறது. வரம் இருக்கிற கெட்டவர். ஐயோ ஒரு பெயர் சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற கெட்டவர். அப்போ நீங்க நானும் கெட்டவர். ஐயோ நம்முடைய பாஸ்டர் அவரும் கெட்டவர். ஐயோ அவர் நல்ல பாஸ்டர் இல்லையா? இல்ல. எப்படி தெரியும்? வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே பாஸ்டராக வந்தால் தான் நல்ல பாஸ்டராக இருக்க முடியும். ஏனென்றால் அவரை தவிர நல்லவர் யாருமே இல்லை. ஐயோ அப்போ நாங்கள் பாஸ்டரை நம்ப கூடாது. ஏன்? நாசியிலே சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்பாதே. யார் சொன்னது? வேதம். தீர்க்க தரிசனம் உரைக்கிற, அருமையாய் பிரசங்கம் பண்ணுகிற, அருமையான வரங்கள் கொண்ட பாஸ்டருக்கு நாசியிலே சுவாசம் இருந்தால் நம்பாதீர்கள். வேதம் சொல்லுகிறது. என்னை நம்பாதீர்கள், யாரை நம்பாதீர்கள். அப்போ நாங்கள் எதற்கு சபைக்கு போக வேண்டும்? ஏன் தெரியுமா? நீங்களும் நல்லவர் இல்லையே. நீங்களும் சபைக்கு போங்கள். நல்லவர்கள் இல்லை, ஆண்டவர் மாத்திரமே நல்லவர். ஆனால் அந்த நல்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உங்களுக்கு மேய்ப்பர்களை வைத்திருக்கிறோம், தலைவர்களை வைத்திருக்கிறோம், சபைகளை வைத்திருக்கிறோம், சபை கூடி வருதலை விட்டுவிடாதே, ஒரு சபைக்கு போய் அடங்கி அதிலே வளரு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கோயில் மாடுகள் மனம் திரும்ப வேண்டும். சாக்லேட் பிரியாணி சாப்பிடுகின்ற கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பி அன்றாட போஷாக்குள்ள உணவை சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும். சரியா? இதுதான் ஆபிரகாமுடைய, இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய பாடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இப்பொழுது அதே கேள்வியை மறுபடியும் நான் கேட்கிறேன். இப்படி ஒரு இடத்திலே ஆண்டவர் சொன்ன பிறகு இங்கேதான் அப்பா நீ இருக்க வேண்டும் என்று இருக்க தெரியாத ஒரு மனிதனை ஆண்டவர் ஏன் தெரிவு செய்ய வேண்டும்? வேறு யாரும் இல்லையா? பதில் பிறகு. இப்போ நெகேவுக்கு போய்விட்டார் அல்லவா? இனி ஆண்டவருக்கு கோபம் வருமா? வராதா? 10வது வசனத்தை பாருங்கள். அதுல சொல்லுகிறது, அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதாக இருந்தபடியால் ஒரு விஷயம் கவனிங்க. இந்த பஞ்சம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்த பஞ்சம் ஆண்டவரால் வந்த பஞ்சம் என்று தான் நான் சொல்லுவேன். நான் ஆராய்ச்சிகளும் பண்ணினேன். அந்த காலத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து அந்த நேரத்தில் நெகேவுக்கு வந்தது ஆண்டவரால் அனுப்பப்பட்ட ஒரு பஞ்சம். ஏன்? ஆண்டவருக்கே எவ்வளவுதான் பொறுக்க முடியும்? ஏற்கனவே 30 வருஷங்கள் இந்த மனுஷன் வீணாக்கி விட்டான். இப்பொழுதும் இவன் ஒரு இடத்துல இருக்க முடியாமல் அடைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது இவன் ஆண்டவர் குறிப்பிட்ட தேசத்தை விட்டு வெளியே வேறு வந்து விட்டான். இனி என்ன? பஞ்சம் வருகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே பஞ்சம் இருக்க வேண்டிய இடத்திலே இல்லாதபடினா. இப்போ பஞ்சம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கைகளிலே வருகின்ற பணப்பற்றாக்குறை, வியாதிகள், பிரச்சனைகள், இவற்றை நான் சொல்லுகிறேன் என்று நினைக்காதீர்கள். நம்முடைய பிரச்சனைகள் வரும், தீரும். கொஞ்ச காலம் இருக்கும், தீரும். சில பிரச்சனைகள் குறுகிய காலத்திலே தீரும், சில பிரச்சனைகள் நீண்ட காலத்திலே தீரும். ஆனால் நம்மிலே சில பேருக்கு நிச்சயமாக தெரியும், நமக்கு வந்திருக்கின்ற சில நீண்ட கால பிரச்சனைகள் இது சாதாரண பிரச்சனை அல்ல, இது பஞ்சம். அப்படிப்பட்ட சில பிரச்சனைகள், நான் இதை குறித்து பிரசங்கம் பண்ணவில்லை. ஆகவே இதை குறித்து விளக்கி நான் நேரத்தை விரயம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் நம்மிலே சில பேருக்கு வந்திருக்கின்ற சில பஞ்சங்களின் காரணம் ஆண்டவர் நமக்கு இந்த பஞ்சத்தை அனுமதித்தது என்று தெரியும். ஏனென்றால் நாம் பிள்ளையான இடத்திலே இருக்கிறோம். சரி, இப்போ இந்த தேசத்திலே பஞ்சம் வருகிறதே, ஆபிரகாம் என்ன செய்திருக்க வேண்டும்? உடனே உணர்ந்திருக்க வேண்டும். அடடா, ஆண்டவர் சொன்ன இடத்தை விட்டு நாம் கூடுதலாக வந்து வெளியே வந்து விட்டோமே என்று உடனே திரும்பி சரியான இடத்துக்கு இவர் போயிருக்க வேண்டும். ஆனால் இவர் என்ன செய்கிறார் பாருங்கள். பஞ்சம் கொடிதாய் இருந்தபடியினால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். எகிப்துக்கு போறார். இப்போ மறுபடி இதுதான், இந்த வேதம் தான் கானான் தேசம் என்று வைத்துக் கொள்வோம். ஆரானிலே இருந்து வடக்கு, அதாவது வடக்கிலே இருந்து ஆரானிலிருந்து தெற்கு வழியாக வந்தவர் சீகேமுக்கு வந்தார். அங்கே இருந்து மலைக்கு போய்
அங்கே ஒரு இடத்துல இருந்தால் பெத்தேலுக்கு கிழக்காக. கடைசியில் அங்கிருந்து இந்த கானான் தேசத்தை விட்டு நெகேவுக்கு வந்து விட்டார். திரும்ப வடக்கு நோக்கி திரும்பி போகாமல் இவர் இங்கே மேற்கு நோக்கி எகிப்துக்கு போகிறார். ஏன் எகிப்துக்கு போனார்? எப்படி இவருக்கு எகிப்தை பற்றி தெரியும்? மெசொப்பொத்தேமியாவிலே, கல்தேயாவிலே, ஊர் என்கின்ற இடத்திலே இவர் வாழ்ந்த பொழுதே நமக்கு உலக சரித்திரம் சொல்லுகிறது, மெசொப்பொத்தேமிய நாகரிகத்தாருக்கும் எகிப்திலே இருந்த நைல் நதி நாகரிகத்தாருக்கும் இடையிலே வணிக தொடர்பு இருந்தது என்று. எகிப்திலே இருந்து வணிகர்கள் பாபிலோனுக்கும், பாபிலோனிலே இருந்து வணிகர்கள் எகிப்துக்கும் போக்குவரத்தாய் இருந்தார்கள். இங்கே இருந்து பண்டங்கள் அங்கே கொண்டு போய் பண்டமாற்று வியாபாரம் செய்யப்பட்டு இவர்கள் மறுபடி இங்கே வந்தார்கள். அந்த காலத்திலேயே ஆபிரகாமுக்கு தெரியும் எகிப்து என்ற தேசம் ஒரு சுபிட்சமான தேசம், எகிப்திலே இருப்பவர்கள் எல்லாம் வித்தியாசமானவர்கள், நம்ம ஊரிலே கிடைக்காத நிறைய விஷயங்கள் எகிப்திலே கிடைக்கும் என்றெல்லாம் இவருக்கு தெரியும். இன்றைக்கு எப்படி வெளிநாட்டு மோகம் ஜனங்களுக்கு இருக்கின்றதோ அதே போல அன்று வாழ்ந்த மெசொப்பொத்தேமியர்களுக்கும் எகிப்திய மோகம் இருந்து வந்தது. இப்போ இவர் நெகேவிலே பஞ்சத்திலே அடிபட்ட பொழுது இவருக்கு ஞாபகம் வருகிறது, அடடா, முன்பு நாம் கல்தேயாவிலே வாழ்ந்த பொழுது நம்மோடு வணிகம் செய்த அந்த எகிப்தியர் இங்கே பக்கத்திலே ஒரு 30 நாள் பிரயாண தொலைவிலே அல்லவா இருக்கிறார்கள் என்று, ஒரு 30 நாள் பிரயாணம் பண்ணினால் போதுமே என்று இவர் எகிப்துக்கு போகிறார். பாருங்கள், இதுல இருந்து இன்னொரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் அன்பானவர்களே. ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் சொல்லுகின்ற இடத்திலே இருக்காமல் அவன் தேவராஜ்யத்தை விட்டு வெளியே போய்விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். சபைகளை எல்லாம் விட்டு இனி நான் சபைக்கும் போக தேவையில்லை, நான் வீட்டிலேயே இருந்து கொள்கிறேன், எனக்கு ஆண்டவரும் தேவையில்லை, என்னுடைய வீட்டுக்கு யாரும் கிறிஸ்தவர்கள் வர தேவையில்லை, நான் ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லை, ஆனால் எனக்கு இந்த கிறிஸ்தவர்களுடைய சகவாசமே தேவையில்லை, சபை ஒன்றுமே தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் அடி விழும், பஞ்சம் வரும். அப்படி வரும் பொழுது அவர்கள் திரும்ப சபைக்கு வரமாட்டார்கள். திரும்ப அவர்கள் பாஸ்டரை அழைத்து, ஐயோ பாஸ்டர், நான் பஞ்சத்திலே அடிபட்டு விட்டேன், நான் சபையை விட்டு வந்தது அல்லது நான் ஆண்டவரை விட்டு வந்ததுதான் காரணம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்திலே தான் அவர்களுக்கு ஞாபகம் வரும், அடடா, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய ஒரு உறவினர் இருந்தாரே அங்கே, அல்லது நம்முடைய ஒரு நண்பர் இருந்தாரே இங்கே, அவரோடு தொடர்பு கொண்டால் ஒருவேளை அவர் எனக்கு சகாயம் அளிப்பாரோ என்று. அந்த நேரத்திலே பார்த்து ஒரு பழைய டயரி கிடைக்கும், அதிலே அந்த 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 மாமாவினுடைய தொலைபேசி நம்பர் இருக்கும், எடுத்தால் ஒரே அடியாக லைன் கிடைக்கும். மாமாவும் பாசத்தை கொட்டி பேசுவார், ஐயோ எப்படி இருக்கிறீங்க, என்ன, ஐயோ எவ்வளவு வருஷம், 18 வருஷம் ஆகிவிட்டது உங்களோட தொடர்பு கொண்டு, உடனே நீங்கள் வாருங்கள், அது நான் வரட்டா, உதவி செய்யலாம். அப்பதான் பாசம் தான் போத்துக்கிட்டு. கல்லூரியிலே ஒன்றாய் படித்த நண்பர்கள் அறிமுகமாவார்கள், திடீரென சூப்பர் மார்க்கெட்டிலே சந்திப்பார்கள், இத்தனை வருஷம் எங்கே இருந்தீர்கள், அல்லது தான் விட்டு வந்த அந்த தொழில், அந்த வியாபாரம் ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு முன்பு செய்த வியாபாரம், அதற்கு முன்பு ஈடுபட்ட தொழில், முன்னைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்கள் எல்லாரிடத்திலும் தஞ்சம் போவார்கள், அதோடு நாசமாய் போய் விடுவார்கள். திரும்ப இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்றவர்கள் அல்லது இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு போன காரணத்தினால் உங்களுக்கு பஞ்சம் வந்திருந்தால், உங்களை தாழ்த்தி உங்களை நொறுக்கி நீங்கள் அந்த இடத்துக்கு போய் சேராவிட்டால் உங்களுடைய அத்தனை நன்மைகளையும் இழந்து போய் பழைய நிலைமையை விட மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள் என்பதனை நான் ஆணித்தரமாக இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எகிப்துக்கு போக புறப்படுகிறான். 11வது வசனம், அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்த போது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும் போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடை வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கு
நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். இங்கே பாருங்கள் அன்பானவர்களே, இவர்கள் எகிப்துக்கு போன பிற்பாடு அங்கே உள்ளவர்கள் சாராயை அழகானவள் என்று கண்டு அவளை பார்வோனிடத்திலே கொண்டு போக முயற்சி செய்த பொழுது ஆபிரகாம் சாராயை பார்த்து நீ என்னுடைய சகோதரி என்று சொல் என்று சொல்லவில்லை. இன்னும் எகிப்துக்கு போகவே இல்லை, சமீபமாய்த்தான் வந்திருக்கிறார்கள். அப்பொழுதே ஆபிரகாம் முன்னெச்சரிக்கையாக சொல்லுகிறார் சாராயை பார்த்து, அவர்கள் இப்படி சொல்லுவார்கள், அப்போ நீ என்னை உன் அண்ணன் என்று சொல்லு. இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஆபிரகாமுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த எகிப்தியர் எப்படிப்பட்டவர்கள் என்று. தெரிந்து கொண்டே போகிறார். எகிப்தியர்கள் பெண் பைத்தியம் பிடித்தவர்கள் என்று தெரியும். எப்படிப்பட்ட பெண் பைத்தியம்? இங்கே சாராய் ஆரானை விட்டு புறப்படும் பொழுது 65 வயது அவளுக்கு. எப்படி தெரியும்? வேதம் சொல்லுகிறது, முதலிலே வாசித்தோம், ஆரானை விட்டு புறப்படும் பொழுது ஆபிரகாம் 75 வயதுடையவனாய் இருந்தான் என்று. 75 வயதுடைய ஆபிரகாமுடைய மனைவி 10 வயது குறைந்தவள், ஆபிரகாமை விட 65 வயது. அங்கே இருந்து சீகேம் வந்து பெத்தேல் வந்து நெகேவ் வந்து இங்கே பிரயாணம் பண்ணும்போது ஒரு 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 சில வருஷங்களை வைப்போமே, கிட்டத்தட்ட 70 வயது இந்த சாராய்க்கு. 70 வயது அம்மாவை பார்த்து இந்த எகிப்தியர்கள் இச்சையிலே விழுந்து ஆபிரகாமை கொலை செய்து இவளை எடுத்துக் கொள்வார்கள் என்று ஆபிரகாமுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இந்த எகிப்தியர்கள் பெண் பைத்தியம் பிடித்தவர்கள், பெண் மோகம் கொண்டவர்கள் என்று தெரிந்தும் போகிறார்கள். மற்றும் இவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை என் மனைவி என்று சொன்னால் என்னை கொன்று போட்டு உன்னை எடுத்துக் கொள்வார்கள், ஆனால் நீ என் சகோதரி என்று சொல். அப்போ சகோதரி என்று சொன்னால் மாத்திரம் விட்டு வைப்பார்களா? இல்லை, எப்படியும் உன்னை அவர்கள் கொண்டு போகத்தான் போகிறார்கள். ஒரே வித்தியாசம், நீ என் மனைவி என்றால் என்னை கொன்று போட்டு உன்னை எடுத்துக் கொள்வார்கள், சகோதரி என்றால் என்னை கொன்று போடாமல் என்னை உயிரோடு வைத்து உன்னை எடுத்துக் கொள்வார்கள். எப்படியோ உன்னை அவர்கள் எடுத்துக் கொள்ள போகிறார்கள். இருந்தாலும் போகிறான். பார்த்தீர்களா? இவன் ஒரு மனுஷனா என்று தோன்றுகிறது அல்லவா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எதற்காக ஆண்டவர் தெரிவு செய்தார் என்று நினைக்க தோன்றுகிறது அல்லவா? இவனுக்கு தெரியும் சாராயை இவர்கள் எடுத்துக்கொண்டு போக போறாங்க. என்ன செய்ய போறார்கள்? எடுத்துக்கொண்டு போய் ஒரு ஷோகேஸ் பொம்மையாக வைத்திருக்க போகிறார்கள்? இல்லை, பாலியல் ரீதியாக இவனை தீட்டுப்படுத்த போகிறார்கள். பாருங்கள், இப்போ இந்த இடத்திலே சாராய் என்ன செய்திருக்க வேண்டும்? சாராய் இந்த இடத்திலே குழம்பி இருக்க வேண்டும். இப்போதான் அவர்கள் அந்த பெண்கள் கத்துவார்களே, அந்த மாதிரி குய்யோ முறையோ என்று கூச்சல் போட்டு புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வேண்டியது இந்த இடத்துல தான். பேதுரு சொல்லுகிறார் 1 பேதுரு 3 சாராய் தன் புருஷனாகிய ஆபிரகாமுக்கு அவனை ஆண்டவனே என்று சொல்லி அடங்கி இருந்தார் என்று. நல்லது, இந்த இடத்துல இந்த அடக்கம் தேவையா? இதிலே சாராயின் குற்றவாளி தான். சாராய் சொல்லியிருக்க வேண்டும், இங்கே பாருங்கள், அத்தான் நீங்கள் சொன்னதற்கெல்லாம் நான் கீழ்ப்படிந்தேன், உங்களோடு வருகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு தரிசனமான பிறகும் நீங்கள் கீழ்ப்படியாமல் போன போது கூட நான் என்ன செய்ய, என் தலை எப்படி செய்கிறதே என்று வந்தேன். ஆனால் இங்கே என் கற்புக்கே களங்கம் வரப்போகிறது என்று நீங்கள் தான் சொல்கிறீர்கள். அவன் என்னை கொண்டு போய் என்னுடைய கற்புக்கே விலை பேச போகிறான். இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சாராய் சொல்லியிருக்க வேண்டும். இந்த இடத்துல ஆண்டவனே என்று அடங்கியிருப்பது நியாயமா? சில பெண்கள் சபைக்கு வரமாட்டார்கள். கேட்டால் சொல்வார்கள், என் வீட்டுக்காரர் எனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் என்கிறார், என் வீட்டுக்காரர் முறைக்கிறார், என் புருஷன் கடிக்கிறார், என் புருஷன் அடிக்கிறார், ஆகவே நான் சபைக்கு வரமாட்டேன் என்று. இதே பெண் தன் தாய் வீட்டுக்கு போவதற்கு தன் புருஷனிடத்திலே கேட்டு தன் புருஷன் முடியாது என்று சொன்னால் என்ன செய்வாள்? ஐயோ, என் அம்மா வீட்டுக்கு நான் போக மாட்டேன் என்றால் அவர் கடிக்கிறார், முறைக்கிறார் சொல்லுவான். இல்லை, கட்டிக்கிட்டதுக்காக என்னுடைய அம்மாவை நான் விடணும், ஆச்சா போச்சா போன என்று சொல்லி புருஷனுடைய தலையை பொருளாட்டி சக்தி பானையை தூக்கி வீசி தலை கீழே ஆட்டம் போட்டு பெரிய போராட்டம் போட்டு தங்களுக்காக வேண்டியதை செய்து கொள்வார்கள்.
இதே புருஷன் தன்னுடைய மனைவிக்கு விருப்பமான விஷயத்தை செய்ய வேண்டாம் என்றால், அதாவது பக்கத்து வீட்டு கமலாவோடு நீ இனி பேசக்கூடாது, உன் அம்மா வீட்டுக்கு இனி போகக்கூடாது, உன்னுடைய தம்பியின் பிள்ளையின் பிறந்த நாளைக்கு நீ இனி போகக்கூடாது, இப்படி புருஷன் சொல்ல வேண்டும். இந்த பெண் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து ராட்சசி வேஷம் போடுவாள். ஆனால் அதே புருஷன் சபைக்கு போகாதே, ஜெபிக்காதே, பெண்கள் கூட்டத்துக்கு போகாதே என்றால் அட்டங்கி போவார். இதுதான், இதே மாதிரி ஒரு வேலை தான் இங்கே சாராய் செய்கிறார். அத்தான் சொல்லுகிறான், ஆபிரகாம் சொல்லுகிறான், உன்னை அவன் எடுத்துக்கொள்ள போகிறான், நீ என்னை உன் புருஷன் என்று சொல்லாதே, அண்ணா என்று சொல். அப்போ சாராய், சரி அத்தான், கீழ்ப்படுகிறேன் அத்தான், நீங்கள் தலை நான் உடம்பு, புருஷன் எவ்வழி மனைவி அவ்வழி, கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற தெய்வமே. பாருங்கள் என்ன நடக்கிறது. அடுத்த வசனம் 14வது வசனம். ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். சரியா? இனி அடுத்த வசனம். பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். போய் சொல்லியிருப்பார்கள், ஐயோ பார்வோன் ராஜா பாபிலோனிலே இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்கிறது, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதிலே அந்த 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 லீடர்னுடைய ஒரு தங்கை இருக்கு, ஏன் தங்கச்சின்னு சொல்லியிருக்குது, தங்கை இருக்கிறாள், சூப்பர், கொஞ்சம் வயது என்றுதான் தெரிகிறது, ஆனாலும் அவள் பாபிலோன் அழகி. பார்வோன் சொல்லுவார், கூட்டிட்டு அரண்மனைக்கு கொண்டு வா. அவள் அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். எப்படி கொண்டு போகப்பட்டிருப்பாள்? இவர்கள் வந்து ஆபிரகாமிடத்தில் சொல்லியிருப்பார்கள், உன் தங்கையை நாங்கள் பார்வோனுக்கு மனைவியாக கொண்டு போகிறோம் என்று சொன்னால் ஆபிரகாம் சொல்லியிருப்பார், கொண்டு போங்க என் தங்கைக்கு கொண்டு போங்க. சாராயும் அண்ணா போயிட்டு வாரேன் அண்ணா கூட்டி கொண்டு போகிறார்கள். வெட்கக்கேடு, அவமானம். உங்களுக்கு தெரியுமா, சரித்திரத்தில் அந்த அவர்களுடைய ஏடுகளிலே பார்த்தேன், அதுல இருக்கிறது, சாராய் பார்வோனிடத்திலே கொண்டு போகப்பட்டு ஒரு பெரிய திருமணம் நடந்து, அந்த பார்வோனுக்கும் சாராய்க்கும் கல்யாணம் நடந்து, சாராய் பார்வோனுக்கு மனைவியாக 18 மாதங்கள் இருந்தார். இதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள். நீங்கள் சொல்கிறீர்கள், நான் கள்ள உபதேசம் சொல்லுகிறேன் என்று. பாருங்கள், இந்த இடத்துல 16வது வசனம் சொல்லுகிறது, அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களில் கிடைத்தது. இது ஒரே நாளிலே கிடைக்கவில்லை, கிடைத்துக் கொண்டிருந்தது. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார்.